வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, திருநீற்று பச்சிலையை பற்றி தான் பேச போகிறேன். திருநீற்று பச்சிலையால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, நமக்கு அதனால் என்னென்ன பலன் கிடைக்கிதுன்றதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். திருநீற்று பச்சிலையை அது நர்சரியில், அதுக்கு முன்னெல்லாம் கோயில்களில் தான் கிடைக்கும். இப்போ நர்சரியிலே கிடைக்கிது. ஒரு செடி 25 ரூபா தான். அந்த செடி எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடி அது. அந்த திருநீற்று பச்சிலையை நமக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. அந்த செடியை நுகர்ந்து பார்த்தோம்னா அந்த தலைவலி காணாத போயிடும். மன அழுத்தம் இருந்தாலும் நமக்கு அந்த செடிக்கிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் முகர்ந்து பார்த்தோம்னா நமக்கு மன அழுத்தம் இருக்காது. அதே மாதிரி ஜுரம், காய்ச்சல் வந்துட்டுனா அந்த காய்ச்சலுக்கு ஒரு 5 இலையை பறித்து அது கூட துளசி, கற்பூரவள்ளி சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜுரம் குறைஞ்சிடும். அதே மாதிரி அந்த திருநீற்று பச்சிலையை விதை இருக்குது இல்லையா, சப்ஜா விதைன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதை நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஜூஸோடு கலந்து, என்ன ஜூஸோடலாம் கலந்து குடித்தோம்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருநீற்று பச்சிலையினுடைய இலையை ஒரு 2-3 எடுத்து, நம்ம எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ், இது எல்லாருக்குமே நமக்கு யாருக்குமே அந்த ஆசை இல்லாதே கிடையாது. அந்த மாதிரி அந்த பணம், புகழ், பதவி நமக்கு வேணும்னா அந்த திருநீற்று பச்சிலையை ஒரு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இலை எடுத்துங்க. அதுலேருந்து கசக்கி புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாரோட புணுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த புணுகையும் இந்த சாரில் நல்லா குழச்சி வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 2 நாளும் நம்ம வாரம் திங்கள், வெள்ளி இது 2 நாளும் நம்ம நெற்றியில் இட்டுன்னு வந்தோம்னா முகமும் வசீகரம் தரும். நமக்கு பணம், புகழ், பதவி நம்மளை தேடி வரும். அதனால் நீங்களும் இந்த திருநீற்று பச்சிலை செடியை வீட்டில் வளர்த்து வாரம் புணுகுன்னு நாட்டு மருந்துல வாங்கி குழச்சி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் நெத்தியில் இட்டுக்குங்க. திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும்தான், மற்ற நாளில் கிடையாது. அப்படி இட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முகம் தன்னால் அது ஒரு வித வசீகர தன்மை கொடுத்துரும். இந்த புகழும், பணம், பதவி நம்மளை தேடி வரும். நீங்களும் செஞ்சு பார் சொந்தங்களே. நன்றி சொந்தங்களே.